உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி சுவையான ராகி சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி 3 பாக்கெட் ராகி சேமியா எடுத்துக்கிட்டோம். அதை தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு ராகி சேமியாவையும் நல்லா ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அலாசி அதையை புழிஞ்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. இதை 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சா போதும். 10 நிமிஷம் கழித்து இட்லி பாத்திரத்தில் நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ ராகி சேமியா நல்லா வெந்துடுச்சு. அது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காரம் தனியாக ஸ்வீட் தனியாக செய்ய போகிறோம். இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை போடும்போது நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஸ்வீட்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா கிளறிக்கோங்க. இப்போது இனிப்பு ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. கார சேமியா செய்கிறதுக்கு நம்மளுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சம் தேங்காய் துருவல் தேவை. ஒரு வானிலையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதுலேயே வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வணக்கிக்கணும். வணங்கினதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் தேங்காயும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சேமியாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் இறக்கிக்கலாம். இப்போ சுவையான ஸ்வீட்டும் காரமும் ராகி சேமியா ரெடி.